இத சொல்லாம வேற என்னத்தை சொல்லுவாங்க? இப்ப கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழியை தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம் வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேலே பழி தூக்கி போடுறீங்க? லேட்டாக வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். நாமக்கல்ல இருந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்தில் வந்தேன், உலகமே லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணா? சரி, நீங்க தான் எதுவுமே பண்ணல சார். அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில் மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? அதனால மக்களே, அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக நீதி கேட்க வந்த இந்த விஜய், இப்ப நான் உங்ககிட்ட நீதி கேட்கிறேன். நீங்க தயவு செஞ்சு எனக்கு நீதி வழங்கணும். எப்படி வழங்கணும்? நாள் நினைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்து வீட்டுக்காரங்க, அங்கிள் ஆண்டி எல்லாரையும் சந்தோஷமா கூட்டிட்டு முதல்ல பூத்துல போய் நின்று அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டினை ஒரு அழுத்துங்க. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல், இது உங்களுக்கான தேர்தல். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் போய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி ஆசையா இருக்கு, ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிக்கிட்டுமா? கடைசியா இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்று இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிறவங்க விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த எலெக்ஷனு. அதனால உங்க பிள்ளைக்கு, உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க விஜய்